தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழின தலைவர் கலைஞரின் அவர்களின் அன்பு மொழி, கனிமொழி, கவிஞர், பெண்ணின போராளி, தமிழ்நாட்டு மக்களின் குரலாக பாராளுமன்றத்திலே கர்ச்சிக்கும் சிங்கமாய் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், முத்துநகர் தூத்துக்குடியின் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளிரினியை அன்போடு எங்களை வழிநடத்துகின்ற அன்பு சகோதரி, தென்மண்டல பொறுப்பாளர், இந்த மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டை தலைமையேற்று வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாசமிகு அன்பு சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களே, இந்திய திருநாட்டின் திசை காட்டியாய் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு என்றும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம். 1000 இடர்பாடுகள் வந்தாலும் அந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கல்லாக்கி தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாய் எல்லோருக்கும் எல்லாம் என திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களே, இளைஞரணி செயலராக பொறுப்பேற்று இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கழகத்தை வழிநடத்தி செல்வதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுத்து பல மண்டல மாநாடுகளை நடத்தி இளம் பேச்சாளர், அறிவு திருவிழா என்று இளைஞர்களில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் எதிர்கட்சிக்கெல்லாம் சிம்ம சுமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் எங்களுடைய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாநாடு அறிவித்து 12 நாட்கள் தான் ஆகிறது. அந்த குறுகிய காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மகளிரை ஒரே இடத்தில் கூட்ட முடியுமா? கூட்ட முடியும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மேற்கு மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 39 தொகுதிகளையும் நான் வெற்றி பெற்று தேர்வேன் என்ற சூழலோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மகளிர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். அவரோடு இணைந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மூத்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும், செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும், அடைய மகளிரணி துணை செயலர் அருமை சோதரி கைவழி செயலராஜ் அவர்களுக்கும், இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட அமைச்சர் மதிவேந்தன், அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மண்டலத்துக்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக பகுதி கழக செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய மகளிர் சார்பாக வாழ்த்தும் நன்றியும். இன்று லட்சக்கணக்கான இந்த மகளிர்கள் இந்த இடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு எங்களுடைய மகளிர் சார்ந்த மகளிரணி மகளிர் தொண்டணி சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், புதிதாக ஒன்றிய பகுதி பேரூர்கழக நிர்வாகிகளை தேர்வு செய்யப்பட்ட அனைத்து சகோதரிகளும் சார்பு இந்த நவநாட்டிலே எப்பொழுது நாங்கள் மகளிரணி மாநாடும் சரி, எந்த நிகழ்ச்சியாலும் சரி, அழைத்தவுடன் பெரிய கருத்துக்களை மேடையில் முழங்க திராவிட இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரி தோழர் அருள்மொழி அவர்களே, இந்த மேடையில் இந்த மாநாட்டில் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக பொருளாளர் என்னுடைய பாராளுமன்ற கூறு அருமை அண்ணன் TR பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இணையமைப்பு செயலாளர் அண்ணன் கலை அவர்களே மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளை, என்னோடு இந்த மாநாட்டிலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநில மகளிர் தொண்டணி செயலாளர் அருமை சகோதரி ராணி அவர்களே, துணை செயலாளர்கள் குமரி விஜயகுமார்களை, தமிழரசி அவர்களே, மகளிரணி தலைவர் அன்பு சகோதரி விஜயத்தான் உட்பட மேலில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மகளிர் சார்ந்த அன்பு சகோதரிகளை, கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை,
மகளிருக்காக திட்டங்கள் தீட்டும் போது தன்னுடைய சமூக நலத்துறை மூலம் மிக சிறப்பாக மக்களிடம் சேர்க்கின்ற அந்த பணியை செய்கின்ற எங்களுடைய அருமை அமைச்சர் அருமை சோதரி கீதா ஜீவன் அவர்களை, லட்சக்கணக்கான கிளச்சமித்திர அன்பு சகோதரில் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தையாக பிறக்கிறதா, அந்த குழந்தை உரிய வயதில் ஆரம்ப கல்விக்கு செல்கிறதா, இடைநில்லாமல் உயர்கல்வி வரை செல்கிறதா என்று அவளை கண்காணித்து அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தமிழ் புதன் மூலம் உயர்கல்வி செல்கின்ற அவர்கள் வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற அந்த பணியை செய்கின்ற எல்லோருக்கும் மேலான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள். வெல்லும் தமிழ் பெண்களாக இந்த எல்லா துறையிலும் நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா 5 முறை தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை, மகளிர் சுய உதவிகள் தொடங்கி பெண்கள் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய ஆட்சி காலத்தில் சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டிய தமிழ்நாட்டின் நவீன சிறுவி முத்தமிழறிஞரின் கனவுகளை நனவாக்கின்ற அந்த தலைவரை தான் நாம் இன்று தமிழக முதல்வராக பெற்றிருக்கின்றோம். இன்னும் 2026 ஆண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான மகளிர்கள் எல்லாம் ஒரு போர் படைகளாக நாம் திரள வேண்டும். பல தீய சக்திகள் தமிழ்நாட்டிலே ஊடுருவிக்கின்றன. அந்த தீய சக்திகள் எல்லாம் மகளிரணி போர் படைகள் விரட்டி அடிக்கின்ற அந்த பணியை செய்வதற்கான அந்த உறுதிமொழியை இந்த மாநாட்டில் எடுப்போம். அதுதான் இந்த மாநாட்டின் வெற்றி என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும், கழக தொண்டர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் மகளிரின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.